தன்னுடைய 28வது படத்துல ஹீரோவா நடிக்க தொடங்கி 50 வருஷமா தமிழ் சினிமாவின் சிம்மாசனத்துல ஹீரோவா அதே மாசோடையும் மார்க்கெட்டோடையும் இன்னைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்கிற ஒருத்தரோட கதையை பத்தி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். 70களில் இயக்குனர் கே பாலச்சந்தர் தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு தேர்வு அதிகாரியா அடிக்கடி போவார். அப்போ அங்கே படிக்கிற திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அவங்களோட சந்தேகங்களை பாலச்சந்தர் கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்குற ஒரு சமயத்தில் ஒரு இளைஞன் அவரை பார்த்து நடிப்பை தவிர ஒரு நடிகங்கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். கேள்வி கேட்ட அந்த இளைஞனை பக்கத்தில் கூப்பிட்டு உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு பாலச்சந்தர் அவர்கள் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு வா, உன்னை என்னோட படத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னார். ஒரு நடிகன்றவன் ஸ்டுடியோக்குள்ளே தான் நடிக்கணும், வெளியே இல்லை அப்படின்னு தனக்கே உரிய பாணியில் பதில் சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனார். அன்னைக்கு பாலச்சந்தர் சொன்னதை அப்படியே செஞ்ச அந்த இளைஞன் இன்னைக்கு நமக்கு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா கிடைச்சிருக்காரு. 1975 அபூர்வ ராகங்கள் படம் மூலமா சிவாஜிராவ் கெய்க்வாட் என்கின்ற ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் தன்னோட முதல் காலடியை எடுத்து வச்சாரு. இந்த ரஜினிகாந்த் அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.